ராஜமௌலி இயக்கத்துல விரைவில் வெளிவர இருக்க பாகுபலி திரைப்படத்தை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா உருவாக்கினாங்களோ அதே பிரம்மாண்டத்தை படத்தோட ப்ரமோஷன் வேலைகள்லையும் படக்குழுவினர் காட்டிட்டு வராங்க. சில தினங்களுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்து எல்லாரையும் வியப்புல ஆழ்த்துச்சு. அதை தொடர்ந்து சென்னையில நடந்த இந்த திரைப்படத்தோட தமிழ் ட்ரெய்லர் அறிமுக விழாவில் படத்தோட ஹீரோ பிரபாஸ், அனுஷ்கா, சூர்யா உள்ளிட்ட பிரபல நட்சத்திரங்கள் எல்லாம் பங்கேற்றாங்க. அந்த சுவாரஸ்யமான விழாவை பத்தின ஸ்பெஷல் தொகுப்பை இப்ப பார்க்கலாம். பாகுபலி பேருக்கு அர்த்தம் பலம் பொருந்திய கைகளை உடையவன் அப்படின்றதான் அதோட பொருள். அந்த பலம் பொருந்திய கை இந்த படத்தில் ஒருத்தருக்கு இல்லை, நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், ஒவ்வொரு நடிகர், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இருந்திருக்கு. இந்த படத்தில் வேலை பார்த்தது ரொம்ப ஒரு அழகான அனுபவம். 2.5 வருஷமாக இந்த படத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வசனங்கள், பாடல்கள் ரெண்டுத்துலேயும். இப்போ சில பேர் சிரிக்க வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, காமெடி படம். அழ வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, சோக படம். கை தட்டுறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு கமர்ஷியல் படம். சிந்திக்கிறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு லைக் ரத்த கண்ணீர், பராசக்தி, எங்கள் அமைதிப்படை, அது மாதிரி. ஆண் வாயை புழக்கிறதுக்காக ஒரு படம் எடுக்க முடியுமா? அதுதான் பாகுபலி. இது இப்போ படம் ஆரம்பிக்கல ஆடியன்ஸ் அப்படி உட்கார்ந்தது தான். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் பேசுகிறேன். ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் ஒரு நியூ கமர் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆக போகிறேன், அந்த மாதிரி ஃபீல் ஆகிறேன். ஏன்னா ராஜமௌலி சார் நிஜமாக ஒரு புது கேரக்டர், கம்ப்ளீட்லி நியூ ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ ஐ குட் நாட் எவர் இமேஜின் தட் சம்படி வுட் imagine me like this in a film. So thank you for relaunching me, for giving me a new character to play, a new world to enter. நிச்சயமாக they are making Indian cinema proud. உலகத்தில் நம்ம இந்தியாவை வெளியே வேறு மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஸ்லம்ஸில் காமிச்சிருக்காங்க, வேறு மிஷினில் காமிச்சிருக்காங்க. பட் மற்ற நாடுகளை விட இந்தியா உங்களுக்கே தெரியும், பல ஆயிரம் வருஷங்கள் வேறு மாதிரியான கல்ச்சர் வாழ்ந்துட்டு இருக்கிற நாடு இது. இந்தியாவை க்ளோரிஃபை பண்ணி காமிக்கிறதுனா இந்த சினிமாவில் மட்டும்தான் அது முடியும். இப்போ எல்லாருமே ஒரு படம், ஒரு நல்ல படம், ஒரு பெரிய படம் பண்ணும்போது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை நாங்கள் கஷ்டப்பட்டதா தெரியல. சத்யராஜ் சார் தாடி வச்சுக்கிட்டது ஒரு கஷ்டம். எனக்கு நான் ஒரு போய் கை வச்சிருந்தேன், அது எனக்கு கஷ்டமாக தெரியல. இந்த மீசை தான் கம்பளி பூச்சி மாதிரி காற்றுல படும்போது இருந்துச்சு, அதுதான் கஷ்டம். இந்த படத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாது என்ற காரணத்தினால 1 வருஷம் ப்ரீ பிளானிங் பண்ணாங்க. அதுக்கு அந்த ப்ரீ பிளானிங்ல ஏறக்குரிய ஒரு லோ பட்ஜெட் படம் எடுத்துடலாம். ஸோ அவங்க இது திட்டமிட்டு எடுத்த படம், கஷ்டப்பட்டு எடுத்த படமே கிடையாது. இந்த படம்க்கு ரொம்ப ஹோம்ஒர்க் இருக்கு. எஸ்பெஷலி ஆக்ஷன், ஸ்வோர்ட் ஃபைட்ஸ், ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அண்ட் வி டிட் லாட் ஆஃப் ஒர்க் ஷாப் கூட, அந்த டைலாக்ஸ் அது இது ஆல் இந்த 2 லாங்குவேஜ் டைலாக்ஸ். அண்ட் சொல்லணும்னா நிறைய இருக்குது இந்த படம்ல ஆக்ஷன். மேபி இன் 380 டேஸில் நான் மோர் தென் 300 டேஸ் ஒர்க் பண்ணேன். அதில் மோர் தென் 220 டேஸ் ஆக்ஷன் இருக்குது. சம் ஆக்ஷன் இஸ் லைக் 90 days continuously, 80 days, 40 days, 20 days. Very hard part was action in this film. Before starting this film, எனக்கும் பிரபாஸ்க்கு இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் பீட்டர் ஹேன், and him and Rajmouli have done a lot of films together. Once they've designed action sequences, they've ஒரு வியட்நாம்லேருந்து ஒரு 4-5 fighters and trainers came for us. They've been training us for about 5-6 months before we start the film, and which is why you see action like this happening. அதை விட மென்டல் ஸ்ட்ரெயின் இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் like Nazar sir said, like Satyaraj sir said, you were only laughing throughout the film. In the film plan பண்ணும்போது, before they started Bahubali, எனக்கு தெரியும் if you already worked in one film, and it's lots of fun. Actually first time shoot பண்ணும்போது I didn't know much about movies and all. For me the best thing was அவங்க லொக்கேஷனில் போனால், விக்ரம் மார்க்கெட் லொக்கேஷனில் போனால் நிறைய நல்ல ஃபுட் இருக்கும், and the whole family will be there, so it is like a picnic. And in between he'll keep telling me what to do and I act a little bit. Okay, so it was a lot of fun. I have like beautiful memories when it comes to shooting with them and their family. எல்லாருக்கும் வணக்கங்க. நிறைய ஸ்டேஜஸ் மேலே பேசுவேன்.
பாம்பே கூட போய் கூட பேசினேன். பட் சென்னை வந்து இந்த ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு பேசினோன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குங்க. நம்ம சொந்த ஊரில் கற்றுக்கிட்டு வெளியூர் போயிட்டு அங்கே ஒரு நேம் வாங்கிட்டு திரும்பி சொந்த ஊர் வந்தால் ஒரு எந்த மாதிரி எமோஷன் இருக்கும் அந்த மாதிரி எமோஷன் இருக்கும். பிகாஸ் Chennai has been my school, my college, and I learned my ABCDs of cinema grammar here. I'll be always indebted to Tamil Thai.